வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் கருவேப்பிலை பொடி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டீஸ்பூன்ஸ் தனியா, ஒரு கப்பு வந்து உடைச்ச உளுந்து, எள்ளு, இது ஒயிட் பாருங்கள், வெள்ளை எள்ளு ஒரு கப், தனியா மட்டும்தான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ், கடலை பருப்பு 1/2 கப், மிளகு ஜீரகம் 2 கம்பைண்டாக ஒரு டீஸ்பூன், உப்பு, கருவேப்பிலை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். நான் மிளகா வத்தல் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு 10 மிளகா வச்சுட்டுருக்கேன். 10 மிளகா வத்தல் வச்சுட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. பெருங்காயம். ஸோ சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபெரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், வாழையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு பாருங்கள், நல்லா வறுத்துக்கணும். நான் உளுத்தம்பருப்பு எண்ணெயில் தான் வறுக்கிறேன். நான் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதில்லை. இது நல்லா கலர் மாறின உடனே நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா சவுந்தெடுத்து. ஸோ ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டுருக்கேன். பாருங்க, பாருங்க, உளுத்தம்பருப்பு ஒரு தட்டிலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்தது வந்து கடலைப்பருப்பு. பாருங்கள், கடலைப்பருப்பு இதுவும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இது லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், நல்லா சவுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ இது ஒரு இந்த பிளேட்டுக்கு போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது தனியா, இதில் எண்ணெய் போட வேண்டாம், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணால் போகிறோம். இது ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சூடானது போகிறோம். பாருங்கள், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எவ்வளோ ஃப்ரை ஆகி பாருங்கள். இப்போ தனியா வறுத்துட்டு இருக்கோம்.
ஸோ தனியா தனியா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ உளுத்தம்பருப்பு தனியா அப்புறம் வந்து கடலைப்பருப்பு எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். மிளகா வத்தல், நல்லா ஃப்ரை ஆகணும். மிளகா வத்தலும் கொஞ்சம் அதில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும் எல்லாமே. நம்ம வேணா கூட இது காய் பண்ணும்போது கூட இந்த பவுடர் வந்து நம்ம தூவிக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ மிளகா வத்தலும் ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, ஸோ இப்போ வந்து எள்ளு வந்து ட்ரையாக தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு டீஸ்பூன் ரெண்டுமே லைட்டாக சூடானது போகிறோம். ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டாம். ஒரு செப்பரேட் தட்டில் வச்சுக்கலாங்க. மிளகு ஜீரகம் ரொம்ப சூடானது போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு வானிலையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். வெள்ளை எள்ளை நல்ல சூடாகணும். ஏன்னா இப்போ தான் வந்து பொடி நல்லா வாசனையாக இருக்கும் அரைக்கும் போது. இந்த மெத்தடில் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வேணா கூட காய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தூவிக்கலாம் இதை பவுடரை. சில பேர் குழந்தைங்க வந்து கருவேப்பிலை பொடி பிடிக்கலைனால கூட இந்த மாதிரி காயில் கொஞ்சம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டால் கூட அது சத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இது நல்லா வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சவுண்டு தெரியுதா? இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இது செப்பரேட் ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வானிலையில் நம்ம எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சொட்டு எண்ணெய் கொஞ்சம் ஒரு ட்ராப் எண்ணெய் கொட்டி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவலில் நல்லா பரப்பிட்டு ட்ரை ஆனதும் அதுக்கப்புறம் தான் வறுத்துக்கணும். இந்த பொடி வந்து ஒரு 15 days தாங்கும். கடைசியில் உப்பு போட்டுட்டு போகிறோம். அரைக்கும் போது நான் காமிக்கிறேன்.
பாருங்கள், கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிம்மில் தான் வறுக்கணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த க்ரீன் கூட அப்படியே இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கருவேப்பிலை இப்போ நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எல்லாம் வறுத்ததெல்லாம் காமிக்கிறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து, இது பாருங்க மிளகா வத்தல், அதுக்கப்புறம் எள்ளு, மிளகு, ஜீரகம் எல்லாம் வறுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ கருவேப்பிலை வந்து வானிலையில் வறுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். அப்புறம் பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, லாஸ்ட்டில் தான் வந்து எள்ளு போடணும். எள்ளு வறுத்து வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ போட்டுடலாம். பாருங்கள், மிளகு, ஜீரகம். ஸோ மற்ற வறுத்த சாமான் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா போட்டுடுறேன் எல்லாத்தையும். பாருங்கள், ஸோ பெருங்காயம், உப்பு. ஸோ எல்லாம் அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி அரைச்சாச்சு. இப்போ எள்ளு சேர்க்குறேன் நான். பாருங்கள், பாருங்கள், கொஞ்சம் எள்ளு சேர்க்குறேன் நான். இந்த கருவேப்பிலை பொடியில் அரைச்ச பொடியில் ஸோ இப்போ அரைச்சி காமிக்கிறேன் நான். பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி. டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். ஸோ கருவேப்பிலை பொடி ரெடி. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 15 days தாங்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களை வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், இந்துஸ் குக்கிங் சேனல் மகாபிரிவா _97. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ என்னோடய சேனல் மகாபிரிவா _97 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை பொடி ரெடி. இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 15 days தாங்கும். ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.